ஹலோ ஆல். நல்ல கமகமன்னு அருமையான ஒரு தேங்காய் பால் ரசங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண், வயிறு வலி, வயிறு வேக்காலம் இது எல்லாத்துக்கும் சரி செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதோட தேங்காய் பாலை தனியாக புழிஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாங்க. இவங்க கூட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய், 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வரமிளகாய்னா சேர்க்கும்போது ரசம் ரொம்பவே நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெறுமனே தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கிடும். அது வதங்குற அந்த கேப்பில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 1-2மா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பூண்டு விழுது ரெடி ஆகிடுச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்திருக்குது. நார்மலாக வதங்குறதை விட இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்குனோம்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, மிளகு விழுதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் இது வதங்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியை ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க கூட நமக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி வதங்கியிருக்க இந்த தக்காளி, பூண்டு, மிளகு பேஸ்ட்டு கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இவங்களை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இது 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க தேங்காய் பால். வாங்க ரசத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா ஓரம்னா அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. நடுவில் நல்லா நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆகிடும். அதனால் கொதிக்க விடாமல் நுரைச்சி வரும்போதே தேங்காய் பால் 1/2 கப் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை தூவி கலந்து விட்டுட்டோம்னா நல்லா கமன்னு அருமையான நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடிங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. 1 டைம் இது மாதிரி தேங்காய் பால் ரசம் வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.